வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழக பாஜக மாநில தலைவர் நேற்று மாலை 3 மணிக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அவரே பேசி 19 நிமிடங்கள் ஓடுது அந்த வீடியோ. ஆரம்பத்தில் என்ன 19 நிமிட வீடியோ பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இவ்வளவு லென்த்தாக இருக்கே அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க. மின்னல் வேகத்தில் அந்த வீடியோ முடிஞ்சிருது. அவ்வளவு புள்ளி விவரங்களை அந்த வீடியோவில் பேசியிருக்காரு. மும்மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கை, இதை திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் தாவேகா, சீமானு இவங்கெல்லாம் எதிர்க்கிறாங்க பார்த்தீங்களா. இது குறித்து டீட்டெயிலாக 19 நிமிடங்கள் பேசி அண்ணாமலை சில கேள்விகளை கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக அந்த கேள்விகளை நீங்கள் தேடி பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலையுடைய கேள்விக்கு யாருக்கிட்டையும் பதில் இல்லை. மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட சுத்தமாக பதில் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. முக்கியமாக அண்ணாமலை ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா சொல்கிறாரு, தமிழகத்தில் மொத்தம் எவ்வளவு அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை 52 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளிகளில் படிக்கிறாங்க. 52,62,000 மாணவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில். பிரைவேட் ஸ்கூல்ஸை பார்த்தீங்க அப்படின்னா 56,90,000 மாணவர்கள் பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. அந்த பிரைவேட் ஸ்கூல்லையே சிபிஎஸ்சியாக இருக்கட்டும், இது மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை 30 லட்சத்தை கிராஸ் பண்ணுது. அப்போ அரசு பள்ளிகளில் 52 லட்சம், பிரைவேட் ஸ்கூல்ஸில் 56 லட்சம். அந்த 56 லட்சத்தில் 30 லட்சத்துக்கும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு, சிபிஎஸ்சி பள்ளிகளில் படிக்கிறாங்க. அப்போ அந்த 30 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் மும்மொழி கொள்கையை தமிழகத்தில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ திமுகலாம் 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை எதிர்க்கிறாங்கல்ல. ஒன்று தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த பள்ளிகள்லையும் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா இருக்கக்கூடாது, இருந்தால் எல்லாத்துக்கும் இருக்கணும். அது என்ன, காசு அதிகமாக கட்டி பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனு, பொலிட்டீஷியனு இவங்களுடைய பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு, சிபிஎஸ்சி பள்ளிகளில் படிக்கிறாங்க, 3 லாங்குவேஜ் படிக்கிறாங்க. ஆனால் சாமானிய மக்களுடைய குழந்தைகள் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடியவங்களுக்கு ஏன் 2 லாங்குவேஜ் தான் சொல்லிக் கொடுக்கணும், தேர்டு அடிஷ்னலாக ஒரு லாங்குவேஜ் படிக்கட்டுமே அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த கேள்விக்கு யாருக்கிட்டையும், மும்மொழி கொள்கையை எதிர்க்கக்கூடிய யாருக்கிட்டையும் பதில் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, எதுக்காக நான் பிஜேபியை செலக்ட் பண்ணேன் அப்படின்னு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஃப்ளாஷ்பேக் சொல்லியிருக்காரு அண்ணாமலை. என்னன்னா, இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி இருக்குல்ல, புதிய கல்விக் கொள்கை 2020 அமைக்க கஸ்தூரி ரங்கன் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி போடப்படுது. அந்த கமிட்டி என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தாய்மொழியாக இருக்கணும், செகண்ட் லாங்குவேஜ் ஆங்கிலமாக இருக்கணும், தேர்டு லாங்குவேஜ் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஹிந்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி ரங்கனுடைய கமிட்டி பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு இதை சஜஸ்ட் பண்ணுறாங்க. பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு முன்பாகவே காங்கிரஸுடைய பீரியடில் 2 கல்விக் கொள்கை வந்திருக்கு, அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம், தேர்டு லாங்குவேஜ் ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு எதுக்காக கட்டாயப்படுத்துறீங்க, 3வது மொழி படிக்கட்டும், அந்த 3வது மொழியை அவங்களே ஸ்டூடெண்ட்ஸே தேர்வு செய்யட்டும், அது இந்திய மொழிகள், எந்த இந்திய மொழியை கற்றுக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்களோ அந்த இந்திய மொழியை அவங்க கற்றுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாய்ஸ் கொடுக்குறாரு பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் தான் மாற்றிருக்காரு. ஹிந்தி கட்டாயமாக படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கஸ்தூரி ரங்கன் கமிட்டி. ஆனால் பிரைம் மினிஸ்டர் வேண்டாம், இந்த மொழி படிச்சே ஆகணும் அப்படின்லாம் சொல்ல வேண்டாம், பிடித்த மொழிகளை படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் அதை மாற்றிருக்காரு. ஸோ இதில் ரொம்ப சந்தோஷப்பட்டு இதில் இன்ஸ்பயர் ஆகி தான் நான் பிஜேபியில் சேர்ந்தேன். நான் பிஜேபியில் சேர்றதுக்கு பிரைம் மினிஸ்டருடைய இந்த டிசிஷன்லாம் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு அண்ணாமலை ஃப்ளாஷ்பேக் சொல்லியிருக்காரு. சில வருடங்களாக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் மோடி ஹிந்தியை திணிக்க பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்களே. ஆக்சுவலாக ஹிந்தி கட்டாயமாக படிக்கணும் அப்படின்னு சொன்ன கமிட்டியுடைய ரிப்போர்ட்டை மாற்றிருக்காரு. கட்டாயமெல்லாம் வேண்டாம், பிடித்த மொழிகள் அவங்க படிச்சுக்கட்டும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் மாற்றிருக்காரு. இது ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னா, அண்ணாமலை யாரெல்லாம் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாங்களோ அவங்க கிட்ட நியாயமாக ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி, நீங்கள் யார், உங்களுக்கு ஃபஸ்ட்டு எத்தனை குழந்தைகள் அப்படிங்கிறத சொல்லுங்கள், அவங்க எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க இல்லை எந்த ஸ்கூலில் படித்தாங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறீங்களா ஆதரிக்கிறீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்படி சொன்னீங்கன்னா ஒரு கிளாரிட்டி பொதுமக்களுக்கு கிடைக்கும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய பையன் ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் படிக்கிறாரு. நடிகர் விஜய் இருக்கார்ல, நடிகர் விஜய் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாரு. ஆனால் அவருடைய பையன் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படித்தவர், மும்மொழி கொள்கை 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவில் படித்தவர். சீமான் இருக்கார்ல, சீமானுடைய பையன் பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறாரு, அங்கேயும் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா. அப்போ யாரெல்லாம் 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை எதிர்க்கிறாங்களோ அவங்க வீட்டு குழந்தைகள் 3 லாங்குவேஜ் படிக்கிறாங்க. ஆனால் சாமானிய ஏழை வீட்டு மக்களுடைய குழந்தைகள் படிக்கக்கூடாது அப்படின்னு இவங்க தடுக்கிறாங்க, இவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை 19 நிமிஷத்தில் டோட்டலாக இத்தனை வருடங்களாக 50-60 வருடங்களாக ஹிந்திக்கு எதிராகவும் இல்லை இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராகவும் ஒரு பிம்பத்தை திராவிடம் கட்டமைச்சு வச்சுருக்காங்களே, அதை வெறும் 19 நிமிட வீடியோவில் அண்ணாமலை சுக்குநூறாக உடைச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோங்க. ஓகே, அண்ணாமலையுடைய அந்த வீடியோ பயங்கரமாக வைரலாக ஷேர் ஆகுது. அந்த 19 நிமிட வீடியோவை உட்காந்து பொறுமையாக கேட்டாலே
பொதுமக்கள் அண்ணாமலை பக்கம் வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. கரெக்டு தானே? கரெக்டு தான் அண்ணாமலை சொல்கிறது. 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை இவங்கெல்லாம் எதிர்க்கிறாங்க. ஆனால் அவங்க வீட்டு பிள்ளைங்க மட்டும் ஏன் 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவில் படிக்கிறாங்க அப்படின்னு பொதுமக்களை யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். தமிழ்நாடு பாலிடிக்ஸ் களத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வர்சஸ் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு களம் மாறி இருக்கு. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.